இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வாணலி வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு ஒரு 10 மிளகு அதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு போட்டுட்டு அதில் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்ல தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக. அதில் காரம் இருக்காது. ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த பொடியிலையும் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி நான் இன்றைக்கி சேர்க்குறேன். அதை சேர்த்து நம்ம குழம்புலாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு சின்ன பட்டை போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றின பிறகு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சே குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடியில் இருந்து இப்படி கரண்டி வச்சு கிளறி விடணும். இப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.